இருக்கக்கூடிய 15 மடலங்களை கொண்ட ஒரு என்சைக்ளோபீடியா அந்த கலைக்களஞ்சியம். அதற்கு 2 சப்ளிமெண்ட்ஸும் சேர்ந்து 17 தொகுப்புகள் அந்த கலைக்களஞ்சியத்துக்கு வந்திருக்கு. லருஸ்பியர் வாழ்ந்த காலத்திலேயே 13 கலைக்களஞ்சிய தொகுப்புகளும், அதற்கு பிறகு 14, 15, அதற்கு பிறகு சப்ளிமெண்ட் 2 உருவாக்கப்பட்டிருக்கு. இவருடைய வாழ்க்கைக்கு பிறகு 1888 ஒரு சாதாரண எளிய நிலையில ஒரு புக் கீப்பரா க்ளோத் ஓழே என்ற ஒருவர் வேலைக்கு சேர்றாரு. இந்த க்ளோத் ஓழே தன்னுடைய கடுமையான உழைப்பால லருஸ்பியர் செய்துவிட்டு போன கலைக்களஞ்சியத்தை மேலும் பன்மடங்கு உயர்வான நிலையில அந்த மொழிக்காக உருவாக்கி தரார். க்ளோத் ஓழேக்கு அடுத்ததா அவருடைய மகன் போல் ஓழேவும் அவரை போலவே உழைத்திருக்கிறாரு. மிகப்பெரிய கலைக்களஞ்சியங்களை உருவாக்கியிருக்கிறாங்க, அகராதிகளை உருவாக்கியிருக்கிறாங்க. பிரான்ஸ்ல பிரெஞ்சு மொழி தொடர்பா படிக்கக்கூடியவர்கள், பிரெஞ்சு மொழியில ஆய்வு செய்யக்கூடியவர்கள் அத்தனை பேருக்குமே மொழி நிலைகள்ல லரூஸ் என்ற ஒரு சொல் மிக எளிமையா தெரியும். லரூஸ் இல்லைன்னா மொழி நிலைகள்ல பல செய்திகளுக்கு விளக்கம் தெரிய முடியாத நிலையில அவங்க தத்தளித்து கொள்ளக்கூடிய நிலை இருக்கும். அது மட்டும் இல்லாம மொழி நிலைகள்ல மட்டும் இல்லாம மருத்துவ நிலையா இருக்கட்டும், உணவியல் துறை நிலையா இருக்கட்டும், இசைத்துறை தொடர்பா இருக்கட்டும், பல நிலைகள்ல பல துறைகள்ல இந்த பதிப்பகம் பல ஆயிரக்கணக்கான நூல்களை வெளியிட்டு சிறப்பான நிலையில இருந்திருக்கு. இவர்களை நினைவு கூர்ந்தோம், இந்த பதிப்பகத்தை நினைவு கூர்ந்தோம். புதுச்சேரி பிரெஞ்சு தொடர்புடைய ஒரு நகரமாக இருக்கிறதுனால இந்த நகரத்தில் நடத்தப்படக்கூடிய முதல் லருஸ்பியருக்கான கண்காட்சி, பிரெஞ்சு நிறுவனங்கள் ஏராளமாக புதுச்சேரியில் இயங்கி வந்தாலும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய தனிச்சிறப்புடைய புதுவை அருங்காட்சியகம் இது போன்ற கண்காட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது என்பது சிறப்பு செய்தி. இங்கே ஏராளமான பிரெஞ்சு மக்கள் வாடுறாங்க. ஆனால் பிரெஞ்சு தொடர்பாக தனிச்சிறப்புடைய கண்காட்சியை பிரெஞ்சு தொடர்புடைய மக்களுக்காக, பிரெஞ்சு படிக்கக்கூடியவர்களுக்காக, பிரெஞ்சு உணர்வுடையவர்களுக்காக, பிரெஞ்சு ஆர்வலர்களுக்காக இந்த கண்காட்சி நடத்தப்பெறுது. இந்த கண்காட்சி ஒரு கட்டாயமா புதுச்சேரி மக்களால் பார்க்கப்பட வேண்டிய கண்காட்சி. 31ஆம் நாள் வரைக்கும் இந்த கண்காட்சி நடைபெறுது. அதாவது க்ளோத் ஓழேவினுடைய பிறந்த நாள், லருஸ்பியர்னுடைய பிறந்த நாளான 23ஆம் நாள் அக்டோபர் தொடங்கி க்ளோத் ஓழேவினுடைய பிறந்த நாளான 31 அக்டோபர் வரைக்கும் இந்த கண்காட்சி நடத்தப்படுது. இது லருஸ் பதிப்பகத்தினுடைய 173ஆம் ஆண்டினுடைய சிறப்பு கண்காட்சி. ஒவ்வொரு ஆண்டும் இந்த கண்காட்சியை தொடர்ந்து செய்யறதுக்கு இருக்கிறோம். இந்த கண்காட்சி அடுத்தடுத்த நிலைகளில் வலுப்படுத்தி செய்யறது இருக்கிறோம். இந்த கண்காட்சியில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் என்னுடைய 25 ஆண்டு சேகரிப்பாகவும், அது மட்டுமல்லாமல் இங்க இருக்கிற புதுச்சேரியில் வாழக்கூடியவர்கள் பல நிலைகளில் நன்கொடைகளாக கொடுக்கக்கூடிய புத்தகங்களையும் காட்சிப்படுத்தி இருக்கிறோன்றதை சொல்லிக்கொண்டு நன்றியுடன் விடைபெறுவேன். வணக்கம்.